ஹலோ சுட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் 3rd டேர்மில் 5th லெசன் பார்க்க போகிறோம். தோரணம் செய்வோமா பார்க்கலாமா? தோரணம் செய்வோமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, வண்ணத்தால் வாங்கி வருகிறேன். தோரணம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வண்ணத்தால் வேணும், ஓகேங்களா? அதாவது கலர் பேப்பர்னு இருக்கும், கடைகளில் இருக்கும், அதுதான் வண்ணத்தால். நம்ம வண்ணத்தால் வாங்கி வருகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, அம்மா கடைக்கு போய் வண்ணத்தால் வாங்கி வரட்டுமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க. சரி பொன்மணி, போர்வையை தாத்தாவிடம் கொடு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நீ போய் வாங்கிட்டு வா, இந்த போர்வை மட்டும் தாத்தா கிட்டே கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா, என்ன தேடுகிறீர்கள் தாத்தா அப்படின்னு பொன்மணி தாத்தா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு உடனே தாத்தா சொல்கிறாரு, மோதிரம் தொலைந்து விட்டது. தாத்தா, இதோ உங்கள் மோதிரம் கிடைத்து விட்டதா, நன்றி. பொன்மணி கையில் மோதிரம் கிடச்சிருக்கு. உடனே தாத்தா கிட்டே கொடுக்குறா. அதுக்கு உடனே தாத்தா என்ன சொல்கிறாரு, நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. வண்ணத்தால் கொடுங்கள் ஐயா. அப்புறம் இவங்க பொன்மணி கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போய் வண்ணத்தால் கொடுங்கள் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கலர் பேப்பர்ஸ் கேட்குறாங்க. இதோ தருகிறேன் அப்படின்னு கடைக்காரர் சொல்கிறாரு. சுவரில் தொங்க விடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. அழகாக இருக்கும். ஸோ கடையில் போயிட்டு வண்ணத்தால் வாங்கிட்டு சுவரில் மாட்டுறாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுதான் தோரணம் செய்வோமா. இதுக்கான பயிற்சி பார்க்கலாமா? பெயரை சொல்வோம், எழுத்தை அறிவோம். கொய்யா, கொக்கு, தொட்டி, தொப்பி, பொம்மை, பொறி, மொட்டு, மொச்சை. இந்த வரிசை பார்த்திங்கன்னா கோங்கோச்சோ